ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறோம். அதாவது கார்டன் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். பார்பிக்யூ செஞ்சுட்டு வெளியிலேயே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சமைக்கலை, அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணல. பார்பிக்யூ மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அது என்னென்னு அப்புறமா செய்ய காட்டுறேன். அதெல்லாம் செஞ்சு வெளியிலேயே இன்றைக்கி இந்த சன்னி டே, இன்றைக்கி செம்ம சன்னு. இன்றைக்கி நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த வெயில் இருக்கும். அதனால் நாங்கள் அதை என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளையில் பாருங்கள் இந்த இடமே செட்டிங் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். டேபிள்லேருந்து எல்லாம் சேரு, டேபிளு, அப்புறம் பார்பிக்யூ, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு, அப்புறம் சிக்கன், பன்னீர், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நாங்கள் சமைச்சு இங்கே சாப்பிட போகிறோம். இப்படி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, செம்ம சன் இன்னைக்கு. ஓகேவா? இதை ஃபுல் டே நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ மணி 1 மணி. இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் காலையிலேருந்து ஃபுல் பர்ச்சேஸ். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போய், எம்போ போய் நிறைய திங்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். அதாவது பார்பிக்யூக்கு செய்கிறதுக்கு கோல்லேருந்து, சிக்கன்லேருந்து, அப்புறம் டேபிளுக்கு பேப்பர் கவர் அதுவும் முதற்கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன தேவையோ அத்தனையும் திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ இன்னும் ஒரு 1 hour ஆகும். ஏன்னா ஃபுல்லாக வெளியிலே வச்சு எல்லாம் செய்யலாம். கிச்சனில் எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி எல்லா திங்ஸும் இப்போ இங்கே வரப்போகுது. கட் பண்ணுறதுலேருந்து, மேரினேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கே தான். அத்தனையும் வீடியோ எடுக்க போகிறேன். எல்லாமே நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. கஷ்டமா தேங்காய் பண்ணணும்னா போட்டுக்கிட்டு இன்னும் ஒன்று சேஃப்டிக்கு போட்டோம். அவசரம் இல்லை. அவனுக்கு ஒரு ஷேட்ல ஒரு சேர் போட்டு அதெல்லாம் அங்கே வச்சு கொடுக்குறது வெயிலில் வைக்க ஆரம்பிச்சு. குட். இதுக்குள்ளே போட்டு அந்த ஓரத்தில் வச்சு அந்த சைடு வச்சு வெயிலில் வைக்காத. வீடியோ எடுக்கிறியா? இப்போ ஸ்நாக்ஸுக்கு ஒரு சின்ன பிளேட்டு, இன்னும் ஒரு சின்ன பிளேட் இருக்குது. சரி, வேணாம், அது வேணாம். இது எடுத்துட்டு உனக்கு இது ஸ்பைசி டொமேட்டோ அப்படியே விட்டு இது இதில் ஃபில் பண்ணாமல் ஒரு வேணாம், ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் கையை விட்டு எடுக்க முடியாது. உனக்கு இல்லை 4 கிரிப்ஸு சுத்தமாக இருக்குடி. கத்திரி வேணும். இல்லை அங்கே இல்லை. இன்னும் வேணுமா டிஷ்யூ? இல்லை அது ஓகே, அது ஓகே. ஓகேவா? ஆமாம் ஆமாம், அது கஷ்டம். இந்த அலுமினியம் ஃபாயிலில் ரிப்பை வச்சு
லைட்டாக அப்படியே கீறி விட்டுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நம்ம போடுற மசாலா உள்ளே எல்லாம் போய் சாரும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆயில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிப்பில் தடவிடணும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிடுங்க. இப்போது அந்த மசாலா பவுடர், தந்தூரி மசாலா பவுடர், அதை வந்து அந்த ரிப்பில் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கத்தால் அது நல்லா ஒட்டிக்கும். அந்த பவுடர் கீழே உதிராது. அதுக்கு தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தடவிட்டு இந்த பவுடரை நம்ம அதில் தூவணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவிங்க. மசாலா நிறைய மிக்சிங் அடைய. ஆமாம்மா, இது வந்து கிட்டத்தட்ட தந்தூரி மசாலா மாதிரி. ரிப்பை அப்படியே திருப்பி வச்சு இந்த சைடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தடவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா பவுடர் நல்லா தூவிங்க. இதுதாங்க அதுக்கு டேஸ்ட்டே. இப்போ இதை நம்ம பேக் பண்ணணும். ஆயில் கொஞ்சம் அது மேலே ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயிலை அப்படியே மடிச்சிடணும். இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. மேலே சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, அதனால் இன்னொரு அலுமினியம் ஃபாயிலை அதில் போட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வச்சு இப்போ அந்த ஹோலை மறைச்சிடலாம் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சுங்க. எந்த இதுவுமே ஆயில் எதுவுமே வெளியில் வராது இப்படி பேக் பண்ணிட்டீங்கன்னா. செம பேக்கிங்கில். இப்போ சின்ன ரிப்பையும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சு மடிச்சிடலாம். இப்போ ரிப்ஸு சூப்பராக பேக் ஆயிடுச்சு. ரிப்ஸ் இப்போ ரெடி பார்பிக்யூக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லெமன், அது வந்து இந்த பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டு, இது சிக்கனுக்கு உள்ள பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது சிக்கனை வந்து தோலோடு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி அதை உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும், வழுக்காது. ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக இருக்குல்ல. கஷ்டம்தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு ரிப்ஸு கையில் உரிச்சா வழுக்கிட்டு வராது. இந்த மாதிரி பேப்பர் வச்சு, டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இன்னைக்கு ஜூசினஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் we know why. அவ்வளோதாங்க. இங்கெல்லாம் வந்து சிக்கன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், எல்லாமே க்ளீனாக இருக்கும். இப்போ இதில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மசாலா தடவ வேண்டியதுதான். கட் பண்ணியாச்சு. மசாலாவை அதில் ஃபுல்லாக ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா தடவிடணும். மசாலா என்னென்னா போதும். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள், கியூமின் தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர், அப்புறம் லெமன். இந்த மாதிரி தடவி இது ஊறணும். ஃபஸ்ட்டு வந்து ரிப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிட்டுருக்கோம். அதனால் இதை தடவி ஊற வச்சுட்டு ரிப்பை நம்ம அந்த தணலில் வைக்க வேண்டியதுதான். அடுத்தது மீதி இருக்க மசாலாவை
கேப்சிகம் பன்னீர் இதை கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு. இப்போ தணல் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து உள்ளே கொட்டிட்டு மேலே அந்த க்ரில்லை தூக்கி வச்சிடணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு தானே நம்ம ரொம்ப செய்யலை இல்லையா, அதனால் ஒரு சைடு தணல் இருந்தால் போதும். இப்போ அது மேலே ரிப்பு நம்ம பேக் பண்ணோம் இல்லையா, அதை அது மேலே வச்சிட வேண்டியதான். இந்த ஹீட்லேயே அது வெந்துருங்க. ஒரு 2 hours ஆகும். 1 hour ஒரு சைடு, அப்புறம் திருப்பி வச்சு 1 hour க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 hour வெயிட் பண்ணுவோம். நம்ம பில்லி குட்டான் வேறு டேபிளில் உட்காந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கார். அங்கேயும் இங்கேயும் ஓடலை, எதுவும் செய்யலை, வேடிக்கை பார்த்துட்டு நல்ல பிள்ளையாக உட்காந்துருக்கார். பார்பிக்யூ ரெடி ஆகிட்டுருக்கு, ரிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்ப்போம். 2 hours ஆயிடுச்சுங்க. இப்போ லைட்டாக கீறி விட்டு உள்ளே வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். செம்மையாக வந்திருக்குங்க, ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்த்தாலே தெரியுது நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு. எப்படி சுருங்கி வந்துருச்சு பாருங்க, எலும்பெல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு. இதையும் சின்னதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு சாஸ் தடவி கொஞ்ச நாள் வேக வச்சான். அதை வந்து வீடியோ எடுக்க விட்டேன் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பீஸ் போட்டாச்சு. எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ணுறதுக்கு வருது பாருங்கள், அந்த அளவுக்கு வெந்துடுச்சு. அப்படியே சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா நாங்கள் மட்டும்தானே, யாராவது கெஸ்ட்டு இருந்தால் பீஸ் போட்டு பிளேட்டில் பரிமாறி அதை சாப்பிட வைக்கணும். அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு எடுத்து பிளேட்டில் வச்சு வேணுங்கிறத சாப்பிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் அப்பப்போ சுட சுட சாப்பிட்டதால தனித்தனியாக சாப்பிட்ட வீடியோலாம் எடுக்க முடியல. பார்த்துங்க நீங்களே, எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டேபிள்லேருந்து சேர்லேருந்து எல்லாம் அது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக வேறு ஜெட் வாஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் நீட்டாக எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்பிக்யூ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.